ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் வச்சு எப்படி பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல வாழைப்பூவை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக குட்டி குட்டியாக நறுக்கி அதை தண்ணி ஊற்றி அதில் உப்பு மஞ்சத்தூள் தேவையான அளவு, வாழைப்பூக்கு தேவையான அளவு உப்பை போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூள் போட்டோம்னா அப்போ தான் வாழைப்பூ ரொம்ப கருக்காது. போட்டு அதை தனியாக வேக வச்சுருவோம். 10 நிமிஷத்தில் வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறம் அதை தண்ணியை இருத்துட்டு வாழைப்பூ எடுத்து வச்சுருவோம். அப்புறம் ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு தாளிச்சுக்குவோம். இதெல்லாம் பொரிஞ்சு வரும்போது நம்ம கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டுக்குவோம் காரத்துக்கு. நான் ஒரு 3 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இதில் போட்டுருவோம். முருங்கைக்கீரையை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா முருங்கைக்கீரையை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முருங்கைக்கீரையை அவிய வச்சுருவோம். இப்போ இதில் ஆட் பண்ண முருங்கைக்கீரையை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ கீரை சில கீரை சீக்கிரம் வெந்துடும். அப்படி இருந்தால் நம்ம ஊற்றுற கொஞ்சம் தண்ணி போதும். சில கீரை கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் வேக லேட் ஆகும். நீங்கள் அந்த கீரை வேகிறதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றுன தண்ணியிலே கீரை வெந்துருச்சுன்னா ஓகே, இல்லைனா பத்தலை வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வெந்ததுக்கப்புறமா கீரை வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல வாழைப்பூ, அதையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த கீரையும் வெந்துருச்சு, இதில் இருக்கிற தண்ணியுமே நல்லா சுண்டிருச்சு. இப்போ இதில் வாழைப்பூவுமே தண்ணி இல்லாமல் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கிளறிடுவோம். இப்போ இந்த வாழைப்பூ முருங்கைக்கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரைக்கு இன்னும் உப்பு போடல, வாழைப்பூ தான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ முருங்கைக்கீரைக்கு இறக்கும் போது தான் உப்பு போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் உப்பும் கொஞ்சமாக இப்போ போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் பூவும் போட்டு நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் நல்லா கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பும் தேவையான அளவு போட்டுக்கிறேன், கீரைக்கேற்ற அளவு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா கிளறிடலாம். தேங்காய்க்கு கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் கிண்டிட்டோன்னா அப்போ தான் எவ்வளோ நேரம் இருந்தாலும் இது நல்லாயிருக்கும். இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.